நேயர்களே, வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் தற்பொழுது திருச்சிக்கு சென்றிருக்கிறார். திருச்சி விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் அங்கிருந்து வாகனங்கள் வழியாக காவல்துறையினரின் மிகுந்த பாதுகாப்புடன் விழா நடைபெறக்கூடிய ஜோசப் கல்லூரி வளாகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் நமது செய்தியாளர் இளவரசன். இளவரசன், தற்பொழுது வாகனம் திருச்சி டோல்கேட் பகுதியை கடந்து புறவழிச்சாலையில், அதாவது சென்னை திருச்சி பைபாஸ் சாலையை சென்று கொண்டிருந்தது. தற்பொழுது எந்த இடத்தில் சென்று கொண்டிருக்கிறது? விழா அரங்கிற்கு செல்வதற்கு இன்னும் எத்தனை மணித்துளிகள் பிடிக்கும்? கூடுதல் விவரங்களோடு சொல்லுங்க. கண்டிப்பா தன்மைகள். தற்பொழுது தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் சஞ்சீவி நகர் சிக்னல் பகுதியில் வந்து கொண்டிருக்கிறார். திருச்சி விமான நிலையத்திலிருந்து அவர் புறப்பட்டு சுமார் 35 நிமிடங்களுக்கு மேல ஆகும் நிலையில சாலையின் இருபுறங்களிலும் ஏராளமான பொதுமக்கள் கையெழுத்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்கவும் மகிழ்ச்சியை தெரிவிக்கவும் கூடியிருக்கின்றனர். அதாவது தமிழக முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற பின் சென்னையிலிருந்து வெளி மாவட்டத்திற்கு வரும் முதல் பயணம். ஏற்கனவே நாம் கூறியது போல தமிழக வெற்றி கழகத்தின் முதல் பரப்புரை கூட்டமே இந்த திருச்சி கிழக்கு பகுதியில காந்தி மார்க்கெட் மரக்கடை பகுதியில தான் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கினார். அதே போல தற்பொழுதும் அந்த நமக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்த திருச்சி கிழக்கு பகுதி மக்களை சந்தித்து நன்றி கூறுவதற்காக இந்த முதல் பயணம், அதாவது முதலமைச்சராக முதல் பயணத்தை தற்போது மேற்கொண்டிருக்கிறார். தற்போது நாம் சஞ்சீவி நகர் சிக்னல் வழியாக தற்போது ஓஎம்ஆர் வழியாக சத்திரம் பேருந்து நிலையம் வந்தடைவார். இன்னும் அதிகபட்சம் ஒரு 15 நிமிடங்கள்ல வரும் நிலையில தான் தற்போது நம்ம அந்த கழுகு பார்வை காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அது இந்த காவேரி கரை ஓரமாக ஓயாமாரி பாதை வழியாக தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறார். அந்த கழுகு பார்வை காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது சஞ்சீவி நகர் சிக்னலில் இருந்து இப்பொழுது திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திற்கு அந்த வாகனங்கள் அணிவகுத்து பாதுகாப்பு அதிகாரிகள் குறைச்சொல்ல தமிழக முதலமைச்சர் விஜய் வந்து கொண்டிருக்கும் அந்த கழுகு பார்வை காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியிலிருந்து அடுத்து சத்திரம் பேருந்து நிலையம் சிந்தாமணி அண்ணா சிலை வழியாக வரும் நிலையில மக்கள் அதே சமயத்தில் ஜோசப் கல்லூரியில அங்கு கூடியிருக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் தொடர்ந்து விஜய் வருகையை அங்க இருக்கும் LED திரையில் பார்வையிட்டு தங்களுடைய ஆர்வமாக கையெழுத்து வரும் காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மறுபுறம் தற்பொழுது கழுகு பார்வையில் அந்த கழுகு பார்வையில காவேரி கரையின் தென்புறமாக உள்ள அந்த சாலை வழியாக அந்த ஓயாமரி திருவாரூர் பாதை வழியாக வரும் அந்த பாதை வழியாக வரும் அந்த கழுகு பார்வை காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக முக்கியமான தமிழக முதலமைச்சர் பாதுகாப்பு கருதி இந்த பகுதியில போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதனால் இந்த பகுதியில எந்தவித வாகனங்களும் இல்லை. முதலமைச்சர் வருகைக்காக இந்த பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு தற்போது முதலமைச்சர் விஜய் தொடர்ந்து இந்த சத்திரம் பேருந்து நிலையம் சிந்தாமணி அண்ணா சிலை பகுதியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இதற்கு அடுத்து சத்திரம் பேருந்து நிலையம் அந்த நுழைவாயில் வழியாக ஜோசப் கல்லூரி மைதானத்தில் போட்டுள்ள பிரம்மாண்டமான பந்தல்கள் பேசுவதற்காக வந்து விடுவார். இன்னும் 10 நிமிடம் இருக்கும் நிலையில தொடர்ந்து அண்ணா சிலை பகுதியில ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அங்க காத்திருக்காங்க. அங்க ஏராளமான கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் முதலமைச்சர் விஜயை பார்ப்பதற்காக கூடியிருக்கும் நிலையில தற்போது இந்த கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட இந்த பகுதி முழுவதுமே திருச்சி கிழக்கு தொகுதியில உள்ள பகுதியாகும். குறிப்பாக திருச்சி என்றாலே நம்ம நினைவுக்கு வருவது மலைக்கோட்டை. அந்த மலைக்கோட்டை காந்தி மார்க்கெட்டை உள்ளடக்கிய ஏர்போர்ட் உள்ளடக்கிய பகுதி தான் திருச்சி கிழக்கு தொகுதியில மிக முக்கியமான பகுதியா இருக்கும். இந்த நிலையில திருச்சி கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட இந்த சத்திரம் பேருந்து நிலையத்தின் அருகில் உள்ள மிகவும் பழமையான ஜோசப் கல்லூரியில இந்த இன்னும் சற்று நேரத்தில் பேச உள்ள நிலையில இப்பொழுது தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் இளவரசன். தற்பொழுது சாலையின் இரு புறங்களிலுமே அங்கே மக்கள் பெருந்திரளாக நின்று தமிழக முதல்வருக்கு வரவேற்பு கொடுக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட தமிழக முதல்வரின் வாகனம் டோல்கேட் வழியாக சென்று பழைய பால் பண்ணையை கடந்து பைபாஸ் சாலையில், அதாவது திருச்சி சென்னை தேசிய பைபாஸ் சாலை வழியாக சென்று அங்கே ஓயாமரி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியின் வழியாக சிந்தாமணி என்கிற இடத்திற்கு செல்ல இருக்கிறது. அதிலிருந்து ஒரு 5 நிமிட பயணத்திலே மெயின்காட் கேட் என்று சொல்லக்கூடிய சத்திரம் பேருந்து நிலையத்திற்கு சென்று விடலாம். அங்குதான் ஜோசப் கல்லூரி இருக்கிறது.